நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் 11 எண்களை மட்டுமே கொண்ட கடிகாரம். இந்த உலகத்தில் இருக்க நாடுகள்ல காலநிலை, கலாச்சாரம், மொழி, நேரம் இப்படி எல்லாமே டிஃபர் ஆகும். ஒரு சில நாடுகளில் நேரம் மட்டும் மாறிட்டே இருக்கும், ஆனால் நேரத்தை கணக்கிடுற முறை மட்டும் மாறவே மாறாது அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாகவே கடிகாரத்தில் 12 நம்பர்ஸ் வரைக்கும் இருக்கும். இதை தான் நம்ம 12 ஹவர்ஸ் அப்படின்னு கணக்கிடுறோம். ஆனால் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற சோலோத்தோன் அப்படின்ற ஒரு நகரத்தில் இருக்கிற கடிகாரத்தில் 11 நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்குமா. எப்படி இங்கே இருக்க கடிகாரத்தில் வெறும் 11 நம்பர்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோன்னா, இங்கே இருக்க மக்களுக்கு 11 அப்படின்ற நம்பர் மேலே ஒரு காதல்னே சொல்லலாம். இந்த நகரத்தில் இருக்க நிறைய விஷயங்கள் 11 அப்படின்ற நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதாவது இங்கே இருக்க சர்ச்சஸ் 11, மியூசியம் 11, வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் 11, நீர்வீழ்ச்சி 11 அப்படின்னு சொல்லப்படுது. 11 அப்படின்ற ஒரு நம்பரை இங்கே இருக்க மக்கள் ஒரு லக்கி நம்பராகவே பார்க்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பர்த்டேவை எவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே இருக்க மக்கள் அவங்களுடைய 11th பர்த்டேவை ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை தொடங்கணும் அப்படின்னா கரெக்டாக 11 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நகரத்தில் இருக்கிற செயின்ட் ட்ரூஸ் அப்படின்ற ஒரு சர்ச்சில் எல்லா விஷயங்களும் 11 பேஸ் பண்ணி தான் இருக்குமா. இங்கே இருக்க டோர்ஸு, ஸ்டெப்ஸு, மணிகூண்டுகள், சர்ச்சை சுற்றி இருக்கிற நீர்வீழ்ச்சிகள் எல்லாத்தோட கவுண்ட்டுமே 11ன்னு சொல்லப்படுது. ஒரு காலத்தில் இங்கே இருந்த மக்கள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களாம். ஆனால் அவங்க சுத்தமாக சந்தோஷமாகவே இல்லையா, எல்லாருமே ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்தாங்களாம். அந்த நேரத்தில் இந்த இடத்துல ஒரு தேவதை வந்து இவங்களோட நிலையை டோட்டலாகவே மாற்றுச்சான், இவங்கள ரொம்ப சந்தோஷமாக ஆக்குச்சான். அந்த தேவதையை ஹெல்ஃப் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஹெல்ஃப் அப்படின்னா ஜெர்மன் லாங்குவேஜில் 11 அப்படின்னு அர்த்தமா. இதனால தான் இங்கே இருக்க மக்கள் 11 அப்படின்ற நம்பரை ரொம்பவே விரும்புகிறாங்கன்னு சொல்லப்படுது. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.